65 பிரியாணி இது. 65 பிரியாணியா? அது தனியாக இருக்கா? அது என்ன பேக்கேஜ்? அது வெறும் 65 மட்டும்தான் தலை வரும். அது 160 அது சாப்பிட. பார்சல் வந்து 170. அது அன்லிமிட்டடா? ஆமாம், அன்லிமிட்டட் தான். ஓகே. நான் வரும்போது கூட்டமே இல்லைங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாகிடுச்சு. இனிமேல் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு பைக்கை தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டாக பீஸ் நல்லா செம்மையாக குக் ஆகிருக்கு. பிரியாணிக்கும் இந்த 65க்கும் சண்டை விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 65 தான் ஜெயிக்க போகிறேன். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. இதுதாங்க. வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோ பண்ணுறேன். எல்லோரும் என்ன மறந்துட்டீங்க தானே? சொல்லுங்கள், உண்மையாக சொல்லுங்கள், மறந்துட்டீங்க தானே? ஓகே, என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே இப்போ பாருங்கள். போட்டு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் போட போகிறேன். பட் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். எல்லாமே சோலோ விலாகிங்காக இருக்கும். சோலோ விலாகிங்னா அதான் சோலோவாக போயிட்டு ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி. தமிழில் மோஸ்ட்லி யாரும் பண்ணலை. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ஃபுட் ரிவ்யூனால் என்னென்ன இருக்குன்னா, ஒரு கேமராமேன் இருப்பாங்க, ஒரு ஃபுட்டு ஈட் பண்ணிவிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணுறவங்களா இருப்பாங்க, ஒரு 4-5 பேர் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் அப்படி தான் ப்ரீவியஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். இனிமேல் வந்து சோலோ ஃபுட் விலாகிங் பண்ண போகிறேன். எப்படின்னா டேரெக்டாக ஒரு ஷாப் போயிட்டு அங்கே இருக்கிற அப்படியே லைவாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க குக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஸோ அங்கே ஃபுட் அடிக்கிறது, டபரா அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா அதை ஒரு இட்லி சுடுறாங்கன்னா அது எப்படி இது பண்ணுறாங்க, அது எல்லாத்தையுமே அப்படியே லைவாக காட்டுற மாதிரி தான் இனிமேல் எடுக்க போகிறோம். இது எப்படின்னு எனக்கு தெரியல, இது பாசிபிளான்னு தெரியல. பட் நம்மளால் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நாள் கழித்து பேசுகிறேன்னா ஸோ எப்படி பேசுகிறேன் எல்லாமே டச் விட்டு போச்சு. கொஞ்சம் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அவ்வளோதான். நம்மளோட முதல் உணவு வேட்டையில், அதுவும் சோலோ விலாகிங்கில் ஒரு பிரியாணி கடையை தான் போய் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஐ வில் கோ தேர் அண்ட் கண்டினியூ தி வீடியோ. லெட்ஸ் கோ. வணக்கம், நான் உங்கள் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கி ஃபுட் அண்ட். ஸோ நம்ம ஃபைனலாக அந்த பிரியாணி ஷாப் ரீச் பண்ணிட்டோம். மூன் பிரியாணி இந்த ஷாப் நேமு. என்னென்னா ஒரு பிரியாணி வாங்கினா 2 பேர் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாமா 140 ரூபாய்க்கு. அது எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல. சரி, உள்ளே போயிட்டு தலைவர்கிட்ட கேட்கலாம். ஐயா, அது என்ன ஐயா 2 பிரியாணி 2 பேர் சாப்பிட்லாமா ஒரு பிரியாணி வாங்கினா? அது என்ன கதை? அன்லிமிட்டட் தலை. ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் சாப்பிட்லாம். ஓகே, என்னென்ன வரும் அதில்? அது நார்மலாக 2 பீஸு, ஒரு முட்டை, எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கிக்கலாம். ரைஸ் இது வந்து 65 பிரியாணி. இது 65 பிரியாணியா? அது தனியாக இருக்கா? அது என்ன பேக்கேஜ்? அது வெறும் 65 மட்டும்தான் தலை வரும். அது 160 அது சாப்பிட. பார்சல் வந்து 170. அதுவும் அன்லிமிட்டடா? ஆமாம், அன்லிமிட்டட் தான். ஓகே, இப்போ 140 சொல்கிறீங்களா? அது அன்லிமிட்டட் தான் தலை. அது அன்லிமிட்டட் சிக்கன் பிரியாணி. அது நீங்கள் சிக்கன் வச்சு தரீங்க. எத்தனை பீஸ் வரும் அதில்? அது லெக் வந்து 1 வரும் தலை. நார்மல் பீஸ் வந்து 2 வரும். ஓகே, இது காம்போ பேக்கேஜ் மாதிரியா என்னது? ஆமாம், காம்போ தான். ஓகே. பிரியாணி அடிக்கிறதுக்குள்ள கூட்டம் பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்மையாக குவிஞ்சிச்சு. ஒரு பிரியாணி வாங்குறதுக்கே டைம் ஆகும் போல. தலை, லொக்கேஷனும் டைமிங்கும் சொல்கிறீங்களா? தலை டைமிங் வந்து 7:30 8 o'clock வரைக்கும் ஆரம்பிச்சிடுவோம். லொக்கேஷன் வந்து திருமங்கலம் டு மோகபேர் ரோட்டில், HDFC பேங்க் பக்கத்தில். HDFC பேங்க் வெளியில். ஓகே. இப்போ மார்னிங்னா எந்த டைம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணுங்க? மார்னிங்னா நல்லா நைட்டுமே வந்துடுறேன். நைட்டு மட்டும் கரெக்டாக 8 மணிக்கு வந்துடுவீங்களா? 8 மணிக்கு வந்து ஒரு 1 o'clock 3 o'clock வரைக்கும் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆமாம். ஓகே. நைட்டு மட்டும்தான், மார்னிங்காக கிடையாது? ஆமாம், நைட்டு மட்டும் தான். மார்னிங் கிடையாது. சரி சரி. ப்ரோ, எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இல்லை ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன் நான். ஃபார்ட்டி அன்லிமிட்டட் நல்லா இருக்கு. இப்போ தான் வரீங்களா? ஃபுல்லாக நைட் டைம் தானே. ஒன்று வாங்கினா 2 பேர் சாப்பிட்லாமே. அப்படி சொல்கிறாங்க, யாரும் சாப்பிட்லாம். கொடுக்குறாங்களா அன்லிமிட்டடா? தேங்க்ஸ் ப்ரோ. ஃபுல்லாக நான் வரும்போது கூட்டமே இல்லைங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டமாகிடுச்சு. கடை செட்டப்பே வேறு லெவலில் இருக்கு. இதில் பிரியாணி எப்போ வாங்கினாலு எப்போ வீட்டுக்கு போய் ஐயா எப்போவுமே இப்படி தான் கூட்டம் இருக்குமா? ஓகே.
இதில் டோக்கன் வேறு தனியாக போடுறாங்க. அங்கே டோக்கன் வாங்கிட்டு அதை போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் அங்கே டோக்கன் வாங்கிட்டு இங்கே பிரியாணி வாங்கணும். இது இல்லாமல் 65 பிரியாணி வேறு வச்சுட்ருக்காங்க. எல்லாம் லேடிஸ் முதலேருந்து எல்லாருமே வராங்க. எல்லாருமே அந்த 2 பேர் சாப்பிட்லான்ற மாதிரி இருக்குல்ல, அதனால் கூட்டம் குவியுதுங்க. ஆனால் தாராளமாக வரலாம். ஏன்னா 70 ருபீஸ் பெர் ஹெட்டு கணக்கில் வருது. 2 பேருக்கு 140 ரூபா. ஆனால் அன்லிமிட்டடாக வேறு வாங்குறாங்களே. என்ன தலை? ஆமாம் தலை. எத்தனை வரீங்க நீங்களா? 3 வாட்டி வந்துட்டீங்களா? ஃபுல்லாக அன்லிமிட்டட் தராங்களா? எப்போ இப்போ 4 பேர் எத்தனை பேர் இருக்கீங்க? 11 பேரா? அப்போனா எத்தனை பிரியாணி வாங்கணும்? 5 வாங்கி ஃபுல்லாக எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கிப்பீங்க. 3 டைம்ஸ் வந்துட்டீங்க. நல்லா இருக்கா? ஒர்த்தா? தேங்க்ஸ். சாப்பிடுங்க. குழம்பு இது என்னது? இது கத்திரிக்காய். இது ஸ்வீட்டா? ஸ்வீட் கேசரியா? இது ஒரு காம்போ. அது 140க்கு இது எல்லாமே வர மாதிரி. 140க்கு சிக்கன் பிரியாணி. அதான் பிரியாணி மட்டும். 65ன்றது தனி. தேங்க்யூ. நம்ம 65ஓட கேட்டிருந்தோம். 65ஓட சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட்டு தெரியும்ல. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. சிங்கிள் ஹேண்டடாக பிரியாணியாக சாப்பிட்டுட்டு கேமராவே ஹேண்டில் பண்ணுறது. ட்ரை பண்ணிடலாம். நமக்குன்னு ஒரு பைக் வந்து நிற்குது. இனிமேல் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு பைக்கை தான் நம்ம சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டாண்டாக இந்த 140க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு கொடுத்துட்றாங்க. பிரியாணி வந்துருக்கு கேசரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கத்திரிக்காய் மாதிரி ஒரு சால்னா கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து 65 வாங்கணும்னா எக்ஸ்ட்ராவாக வாங்கிக்கணும். பிரியாணி கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கு. ஆனால் லைட்டாக அழிஞ்சா மாதிரி இருக்குது. ஃபீலாக இருக்குது. இந்த ஷாப் கிட்ட பசங்களாம் வந்தாங்களா, அதை வச்சு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். சாரிடா தம்பிங்களா. ஸோ அவங்களோட ரைஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஓகே, 140க்கு ஒர்த்து தான். ஏன்னா நிறைய வாங்கிக்கலாம்ல. நல்ல மசாலா ஃப்ளேவராக இருக்குது. பட் ஆனால் லைட்டாக அழிஞ்ச மாதிரி இருக்குது. வேறு வேறையாக நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ அவங்களோட லெக் பீஸ் ட்ரை பண்ணிடலாம். வா சுடுது. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஸோ லெக் பீஸ்லேயும் உங்களுக்கு பீஸில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா இறங்கிருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் நல்லா இருக்குது. நல்லா வெந்துருக்கு. குக் ஆகிருக்கு. அதான் மேட்ரு கிளியிருக்கா. ஸோ அதை பிரியாணிக்குள்ளே வச்சு ட்ரை பண்ணிடலாம். மசாலா வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. பட் ஆனால் ரைஸ் மட்டும் கொஞ்சம் அழிஞ்சிருக்க மாதிரி இருக்குது. பட் ஓகே, ஒரு 140க்கு வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட 65 இருக்காங்க. அவங்க 65 பாருங்க. பீஸ் நல்லா செம்மையாக குக் ஆகிருக்கு. பிரியாணிக்கும் இந்த 65க்கும் சண்டை விட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 65 தான் ஜெயிக்கும் போது. நல்லா செம்ம சாஃப்டாக இருக்குது. பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பிரியாணி வந்து 65 மட்டுமே விட்டிங்கன்னா ஒரு 2 பிளேட் நல்லா அடித்து நாக் அவுட் பண்ணலாம். இவ்வளோ நேரம் பசங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க பிரியாணி சாப்பிடும்போது. ஸோ நான் லைட்டாக தான் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா கூட்டமாக வேறு இருந்துச்சா, நிற்கவும் முடியல. பட் பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 140க்கு இது ஒர்த்தான பிரியாணி தான். ஏன்னா 2 பேர்னால் எவ்வளோ? 70 140 ருபீஸ். அன்லிமிட்டட் வேறு, எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம்ல. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். எனக்கு பிரியாணி பிடிச்சிருக்கு. அதை விட பார்த்தீங்கன்னா இவங்களோட 65 பிடிச்சிருக்கு. வந்தீங்கன்னா இந்த 65 மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியில் இருக்க சிக்கனை விட இந்த 65 பிரியாணி தான் நிறைய பேர் வாங்குறாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஓகே, மசாலாவும் நல்லா ஆட் பண்ணியிருக்காங்க. என்ன லைட்டாக கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது வேறையாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ மற்றவங்களுக்கு எனக்கு தெரியல, எனக்கு ஃபீல் ஆனதை தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ இதில் கொஞ்சம் முட்டை, கொஞ்சம் பீஸ் வச்சு, ரைஸ் வச்சு
ஒரு ஏடகூடமான பைக் போயிடலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 பேர் வந்தீங்கன்னா 140 ரூபா கொடுத்துட்டு சூப்பராக சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சார் அவ்வளோதான், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணலான்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இருட்டாக வேறு இருக்கா, நைட் டைமில் வந்திருக்கேன்னா லைட்டும் எடுத்துகிட்டு வரல. ஸோ எப்படியோ எடுத்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட கேசரி நான் இன்னும் டேஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ அது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். கேசரி நல்லாயிருக்கு. அவனோட பிரியாணி, ரைத்தா, எக்கு, 65 இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. அவனோட கேசரி வந்து ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு. பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கே நான் அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரவுண்டே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியல. முக்கால்வாசி சாப்பிட்டுட்டு கால்வாசி வந்து ஸ்வீட் டாலுக்கு வச்சேன். ஏன்னா அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்ப ஐப் தராமல் ஓரளவுக்கு ஆவரேஜான பிரியாணி. ஆனால் 65 வந்து மஸ்ட் ட்ரை. 65 அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா 65 அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் பிரியாணி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜான பிரியாணி. 140க்கு 2 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்டு போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 பேர் 12 பேர் வந்து அழகாக ஒரு 6 பிரியாணி 7 பிரியாணி இந்த மாதிரி வாங்கிட்டு நாக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய நிறை குறை அதெல்லாம் இருந்திருக்கும். இருந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா க்ரௌடாக வேறு இருந்துச்சா. போக போக நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக்கு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். டாடா பாய், see you.